கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த ரெட்டியார்பட்டி சர்ச்சில் வந்து உங்கள் மத்தியில் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய பாஸ்டேட் சேர்மன் ஐயா, ஈரம்மா, மெம்பர்ஸ், கேட்டிகஸ்ட், சபை மக்கள் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்காக இனிய அழைச்ச எங்களுடைய நல்லாலோசனை திருப்படியோட டைரக்டர் ஐயா ஆமோஸ் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கோஆர்டினேட்டர் பியூலா அக்காவுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படிதான், நீங்கள் குடும்ப ஆசீர்வாத கூடுகை அப்படிதானே? குடும்பமாக வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கிறீங்க? ஆண்களுக்கு தனி செஷன் நடக்குதோ? இல்லை, ஆண்கள் கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க. வரலை, ஏன் வரல? பெண்கள் தான் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய குணம், அன்பு, சமாதானம், பரிசுத்தம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கா அவங்களுக்குள்ள? எனக்குள்ள அந்த அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். யாருமே கையை தூக்கலை. நான் சமாதானத்தினால நிறைஞ்சிருக்கேன் அப்படி சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டலாமா? ஒரு சிலர் கை தூக்கிட்டீங்க, எனக்கு சமாதானம் இருக்குது, எனக்கு சாந்த குணம், அதனால் நான் நிறைஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் கை தூக்கி காட்டலாமா? இல்லையா? அப்போ சமாதானம் மட்டும்தான் கொஞ்சம் பேருக்கு இருக்கு, அன்பு இல்லை, சாந்த குணம் இல்லை அப்படி எடுத்துக்கிட வராரு. அப்போ குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? குடும்பங்களில் பிரச்சனை, கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படிதானே? ஆண்கள் சொல்லுங்களேன், குடும்பங்களில் பிரச்சனைக்கு யார் காரணம்? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பேசலாம், அன்னைக்கு முடிஞ்சால் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து கூட உட்காரலாம். யார் காரணம்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? யாராவது சொல்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள். புரிதல் இல்லாததான். யாருக்கு புரிதல் இல்லை? ரெண்டு பேருக்குமே இல்லையா? யாருக்கு? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பங்களில் பிரச்சனைக்கு என்ன யார் காரணம்? யாராவது சொல்கிறீங்களா? யோசிக்கலையோ? இதெல்லாம் இப்பெல்லாம் யோசிக்கிறதுல நாங்கள் பிரச்சனையோடய வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமான்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? பிரச்சனையோட ஏன் வாழணும்? ஏசப்பா நமக்கு வந்து நீங்கள் சமாதானமாக இருங்கள் தானே, என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. அப்போ நம்ம சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டியது தானே. ஏன் பிரச்சனையோடு வாழணும்? பைபிள் எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா இன்னைக்கு? கைத்தி காட்டலாமா? நிறைய பேர் படிக்கலை. பைபிள் படிக்காதது ஒரு காரணம், இன்னொன்று வசனங்களை சரியாக புரிஞ்சுக்கிடாதது முக்கியமான காரணம். எல்லா குடும்ப பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குது? பைபிளில் வச்சது இருக்குது, அப்படி தானே? சரி, பெண்கள்லாம் சுதந்திரமாயிட்டாங்களா? பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா? ஆண்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா? ஆமாவா? சந்தேகமாக இருக்கும். ஒரே ஒரு பிரதர் ஆமாம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஏன்னா நீங்கள் தானே அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அப்படி தானே? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா? கிடச்சிட்டு சொல்கிறாங்க, கை தூக்குங்க. ஒரே ஒரு சகோதரிக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு, மற்றவங்களுக்குலாம் கிடைக்கல. சந்தேகமாக இருக்கும், நமக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். சுதந்திரம் கிடைக்காதனால தான் பெண்களை அதிகமாக சர்ச்சைக்கு வரீங்க, புரியுதா? இயேசு சுவாமி சொல்லுவார், இயேசு சுவாமி பிரசங்கம் பண்ணும்போது, கேட்கிறதற்கு காதுள்ளவன். காது எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் கேட்கும் இன்னைக்கு, அப்படித்தானே? ஏன் அப்படி சொல்கிறாரு? இந்த வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடணும். எல்லா கண்ணும் திறந்து தானே இருக்கு. ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு எப்படி போட்டிருக்குதான் குரானில், கடவுள் வந்து யாருக்கு அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரிகிறதுக்கு யாருக்கு அருள் கொடுக்குறாரோ அவங்களுடைய கண்களுக்கு தான் புரியுமா. மற்றவங்களுக்குலாம் அப்படி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, இந்த வார்த்தை அப்படி இருக்குன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, ஒரு மறைவு இருக்குமா, தெரியாதான். வாசிப்போம், ஆனால் அர்த்தம் என்ன செய்யாதான், தெரியாதான். யாருக்கு அந்த அருள் கொடுக்குறாரோ அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் விலகி அதனுடைய அர்த்தம் புரியுமா. இதுதான் இயேசு சுவாமி காதுள்ளவன் கேட்கிறதுக்கு
காது எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வார்த்தை காதுல வருது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் என்ன செய்யாது, புரியாது. ஆண்டோடைய வார்த்தை இதனுடைய அர்த்தத்தை கடவுள் அருளாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் என்னத்துமா ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இதை கேட்கிற எல்லாருக்கும் அந்த அருள் என்ன செய்யணும், கடவுள் தரணும். எல்லாருடைய காதுகள்லையும் அதை என்ன செய்யணும், புரியல். சரி, இப்போ நான் குடும்பங்களில் நான் நினச்சேன் பெண்கள் தான் காரணம் குடும்ப பிரச்சனைக்கு அப்படின்னு ஒருவேளை இவங்க சொல்லிடுவாங்களோ, இல்லை இல்லை ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லிடுவீங்களோ இப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் ஒருத்தருமே சேஃபாக அமைதியாக இருந்துட்டீங்க. சொல்ல வேண்டாம் நினச்சிங்களா, உண்மையிலே தெரியலையான்னு எனக்கு என்ன செய்யலை, தெரியலை. அப்படி தானே? ஆனால் டிவோர்ஸுக்குன்ட்டு வர்றாங்கல்ல, கவுன்சிலிங்க்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல, அப்போ அவங்க சொல்கிறது பெரும்பாலும் என்னவா இருக்கும் தெரியுமா, மாமியார் தான் காரணம் அப்படின்னு மருமகள் சொல்லுவாங்க. ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. பையன் என்ன தெரியுமா சொல்வார், பொண்ணோட அம்மா தான் காரணம், அந்த அம்மா தான் எங்களை வாழ விடாமல் பிரித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சரி, திருமணம் வந்து எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகளாக இருக்குது, பல வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. ஆனால் திருமணம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு திருமணம் பண்ணீங்களா எல்லாரும்? திருமணம் எதற்காக பண்ணணும், எதற்காக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. திருமணம்னா என்ன அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் மேரேஜ் அப்படின்னு கேட்டான். என்னாச்சு? அதெல்லாம் நாங்கள் யோசிக்கலாம், ஆனால் அது தன்னால் நடந்துருச்சு. அதை என்றைக்குமே நாங்கள் நினச்சி போகிறது கிடையாது, யோசிக்க போகிறது கிடையாது. பிளைண்டாக மேரேஜ் நடக்கும், எல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. ஆனால் திருமணத்தை குறித்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், இன்னைக்கு எனக்கு என்ன டாபிக் அப்படின்னா, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு வேதாகமத்தின் அடிப்படையில். அப்படி தானே? அப்போ குடும்பத்தில் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்பா பையனுடைய உறவு, அம்மா பொண்ணோட உறவு, மாமியார் மருமகள் உறவு, அண்ணன் தங்கை, இப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உறவு, இப்படி நிறைய உறவுகள் இருக்குல்ல. இதில் அவ்வளோத்தையும் சொல்லணும்னா டைம் காணாது. நான் ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அந்த ஒன்று எந்த உறவை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா இந்த உறவுகளில் இதுதான் ரொம்ப புனிதமான உறவு, ரொம்ப முக்கியமான உறவு அப்படின்னா எந்த உறவை சொல்வீங்க? சொல்லுங்களேன். கணவன் மனைவி உறவுன்னு இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜென்ஸ் சொல்லுங்களேன். நிறைய இருக்குல்ல, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, கணவன் மனைவி உறவு, சகோதரர், இப்படி நிறைய உறவுகள் இருக்குல்ல. எது ரொம்ப முக்கியமான உறவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன்? ஒருவேளை நீங்கள் தான் அடக்கி வச்சுருக்கீங்களோ? ஆமான்னு வேறு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ உண்மையிலே யார் அடிமைத்தளத்தில் இருக்கிறாங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஆண்களா பெண்களா? நீங்கள் சொல்லுங்களேன், எந்த உறவு? நாங்களெல்லாம் யோசிக்கவே மாட்டோம், யோசிக்கிற வேலை தான் இவங்க வேலை தான். எங்கள் மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? நாங்கள் வந்து தூங்குவோம், சாப்பிடுவோம், ஃபோன் பார்ப்போம், வேலைக்கு பார்ப்போம், அவ்வளோதான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. இது எல்லாம் இவங்க சைடு. அப்படி தானே? ஆமான்னு வேலை சொல்கிறாங்க பாருங்க. சரி, நானே ஒரு உறவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது உலகம் சொல்லுது, பெருசாக சொல்லுது, அப்படி தானே? ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, அது என்ன உறவா? அதுக்கு ஒரு வேர்டு வேறு சொல்லுவாங்களே, தொப்புள் கொடி உறவு. அது ரொம்ப புனிதமான உறவு அப்படின்ட்டு உலக பிரகாரமாக சொல்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் பைபிளில் இந்த உறவுகள்லேயே ரொம்ப புனிதமான ஒரு உறவு அப்படின்னா எந்த உறவை தான் சொல்லியிருக்கு? கணவன் மனைவி உறவு தான். கடவுள் தானே உலகத்தை படைச்சார். அவர் படைக்கும் போது முதல்ல படைச்ச உறவு என்னது தான்? கணவன் மனைவியாக தானே உண்டாக்குனாரு. முதல்ல ஒரு தாயும் தகப்பனையும் ஒரு தாயை படைச்சிட்டு ஒரு குழந்தையும் அப்படி படைக்கலைல்ல. அவர் படைக்கும் போதே எப்படி தான் படைச்சாரு? கணவன் மனைவியை தான் என்ன செஞ்சார்? படைச்சார். முடிவிலேயே அவர் என்ன தான் சொல்லியிருக்கிறாரு? நான் உங்களை சந்திக்க வரும்போது எப்படி தான் வரப்போகிறேன், நான் மனவளனாக தான் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன். நீங்கள் மனவாட்டியாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக இருங்கன்னு தான் என்ன செஞ்சுருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. இந்த கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப ரொம்ப என்னது, புனிதமானது. அதனால் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்,
இதில் வர்ற பிரச்சனைகளை மட்டும் இதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். இதை ஒருவேளை புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணும், புரியணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இங்கே பிரச்சனைனா எல்லாமே என்னதுதான் பிரச்சனை. குழந்தை வளர்ப்புலையும் பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கும் பிரச்சனை, கூட பிறந்தவங்களுக்கு கூடயும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் கட்டாயிரும். காரணம் என்ன? கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பிரச்சனை சரியாகலைன்னா இப்படி தான் நடக்கும். அப்போ இதை சரி பண்ணலாம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நம்ம பைபிளில் இயேசு சுவாமி என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் திருமணம் பண்ணும்போது நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், வாழ முடியும். இப்போ கணவன் மனைவியை குறித்து இயேசு சுவாமி சொன்ன ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? கணவன் மனைவி குறித்து இயேசு சுவாமி வாயால் சொன்ன வார்த்தை. அந்த வசனம் பைபிளில் கிட்டத்தட்ட 4-5 முறை வருது, ரிப்பீட்டடாக வருது. அது என்ன வசனம் அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? அது இல்லை. என்ன சொன்னீங்க? கிளாப் பண்ணிடுவோமா? அவங்களுக்கு புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும்ல, அர்த்தம் தெரியுமா? சரியா தெரியல. அதோட அடுத்த பார்ட் என்ன சொல்லுது? அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சம். they are not two but one. 2 பேர் கிடையாதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் கிடையாதான். எப்படியா? ஒருத்தர் தானா? இப்போ இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துருக்குறீங்கல்ல, ஹஸ்பண்ட்ஸ் சொல்லுங்களேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒன்றாயிட்டீங்க, உங்களோட ஒய்ஃப் இங்கே இருக்காங்களா? இவங்களோட ஒய்ஃப் ஒன்றாயிட்டீங்களா? வேறு மீதி 2 பேர் ஒன்றா தான் இருக்கிறீங்க. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆகுது? 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸ் தான் ஒன்றா இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுருக்கீங்களா? கரெக்டாக புரிஞ்சுருக்கீங்களா? உண்மையிலே அப்படி இருந்தால் அது ஒரு மிராக்கிள் தான். அது ஆண்டோடைய சித்தமே அதுதான். இருவரும் ஒன்றாயிரு. கடவுள் சொல்வார், யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு சுவாமி சொல்வார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நம்ம பார்க்குறோம். அப்படித்தானே? மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள் அப்படித்தானே நம்ம பார்க்குறோம். 3 பேர் கிடையாது, நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அவர் கணவன் மனைவிக்கு அப்படி தானே சொல்லியிருக்கு, நீங்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறீர்கள், ஆனால் 2 பேர் தானே இருக்கிறோம். இப்போ இயேசு சுவாமி ஒரு தடவை மக்கள்கிட்ட சொல்வார், நாங்கள் பிதாவை பார்க்கணும், எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என்ன சொல்வார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னைய பார்த்தாலே நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் பிதாவும் இருப்பார். இப்போ பிரதரை பார்த்தா அவங்க ஒய்ஃபை பார்க்க வேண்டாம், இவங்க எப்படி இருக்காங்களோ புரியுதா? இருவரும் ஒன்று போல் ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. இவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கும் அப்படியே இருக்கும். இருவரும் அப்படி இருக்கிறீங்களான்னு தெரியல, ஒருவராக இருக்கிறார்கள். சண்டை வராது அப்படின்னா 2 பேரும் ஒன்று தானே, எப்படி சண்டை வரும்? அப்படி தானே? இப்போ எந்த மதத்திலேயாவது எந்த ஒரு சட்டத்திலேயாவது கணவன் மனைவியும் இசைந்திருக்கணும்னு சொல்லியிருக்கான்? எங்கேயாவது சொல்லியிருக்கா? அதுக்கு முன்னாடி தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா? யாருமே சொல்லலை. என்ன சொன்னாங்க? என்ன திரும்ப சொல்லியிருக்கு? தாயை விட்டுறாத. யாரை விட்டுறக்கூடாது? தாயை விட்டுறாத. அதை தான் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் இயேசு சுவாமி மட்டும்தான் தாயை விட்டுருன்னு சொல்கிறாரு. இதை கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடினமாக இருக்கும். கவுன்சிலிங் வர பசங்கிட்ட அவன் ஒய்ஃபுக்கிட்ட அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் இசைந்திருக்க மாட்டான். அப்போ பார்த்தீங்க, இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை தானே. அப்போது நீங்கள் இப்போ உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆண்கள் யாருக்கு? 2 பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? எஸ்கேபிசம். நமக்கு எதுக்கு வம்பு, அவங்கள்ட்ட நல்லா சண்டை போட்டு கிடக்கட்டும். ஆனால் ஒன்று, குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் ஆண்கள் தான். ஆனால் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இங்கே இந்த சண்டைக்கு இழுத்து விட்டுட்டு அவங்க மட்டும் கரெக்டாக இருந்தாங்கன்னா, எந்த குடும்பத்தில் ஒரு ஆண் கரெக்டாக இருக்காரோ அந்த குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டை வராது. மாமியார் மருமகளுக்கு சண்டைக்கு காரணமே யார் தான்? கணவர் தான். கணவரை சுற்றி தான் பாலிடிக்ஸே நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து ரொம்ப மேரேஜில் வந்து முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னா மணமகனுக்கு தான். பொண்ணுக்கு சொல்லி அனுப்புவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எதிர்த்து பேசுகிறாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, இப்படியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. பையனுக்கு எந்த சொல்லுவாங்க, அவன் பையன் தான், அவன் எப்படினாலும் இருப்பான், யார் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி தானே சொல்கிறாங்க. ஆணாதிக்க சமுதாயம். அந்த ஆண்கள் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, மனைவியினுடைய கற்புள்ள நடக்கையை கண்டு கணவர் என்ன செய்வாராம்? மனம் திரும்புவாராம். ஆனால் அது நடக்குதா? நடக்காது, நடக்கலை. யார் வீட்லேயும் என்ன செய்யலை? மனைவி கற்புள்ள நடக்க தான் நடப்பாங்க. ஒழுங்காக ஆலயத்தில் வந்து ஜெபிப்பாங்க, கணவன் திருந்த மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? மனைவி அந்த எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது. இவர்கிட்ட நான் பாடுபடவா, அவர் திருந்தாட்டி போட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க பெண்கள். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு வலி ஒரு பெண்ணுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளையாக இருக்கும்போது கவுன்சிலிங்கில் கூட பார்க்கும்போது பையன் வந்து பேசும்போது ஏதாவது லைட்டாக ஹர்ட்டிங்காக பேசுகிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்பேன், இன்னும் இப்படி பேசிட்டாரே, உனக்கு என்ன தோணுது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு வருத்தம்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பரவாயில்ல, எனக்கு நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. இதே பொண்ணு கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் கழித்து அந்த முகமே மாறிடும். ஏஞ்சல் மாதிரி இருக்கும் முகம் பிஃபோர் மேரேஜ். ஆனால் கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் கழிச்சு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு டெவில் மாதிரி இருக்கும் அந்த பொண்ணோட முகம். காரணம் என்ன? ஏன் அந்த பொண்ணு இப்படி மாறுது? பெண்களுடைய எல்லா பெண்களும் அப்படிதான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணோட மனசில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், என் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற எண்ணம் தான் என்ன செய்யுது? இயற்கையாகவே இருக்குது. எப்போ அந்த பெண் மாறுறா, எப்போ அந்த பெண் ஒரு கொடூரமாக மாறுறா தெரியுமா? அவள் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது அவளுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது, அவன் நான் சமாளிச்சுக்கிடலாம், என் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவள் வாரா. அதுக்கப்புறம் சரீர வேதனைகள், ஒரு பிரசவ வேதனை, அதுக்கப்புறம் அவள் வீட்டு வேலை செய்யணும், வேலைக்கு போனால் அதையும் பார்க்கணும், குடும்ப பிரச்சனைகள். ஒரு குடும்பத்துக்குள்ளே போனால் ஒரு பெண்ணுக்கு எதிரி யார் தான்? ஒரு பெண்ணு தான். அங்கே உள்ள பெண்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க, அப்படி தானே? பிரச்சனைகள் நடக்கிறது ஒருவேளை ஆண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பெண் அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாள். ஹஸ்பண்டுக்கு புரியாது அந்த வேதனை. ஆண்களுக்கு புரியுமா? அவங்களுக்கு புரியுமா? நிச்சயமாக புரியாது. அது ஒவ்வொரு பெண்ணும் தான் அந்த வலியை, ஒரு பெண்ணால் தான் அந்த பெண்ணுடைய வலியை என்ன செய்ய முடியும். ஒரு பெண்ணோட மனசு ஆண்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வலி, பல வலிகள், சரீர பிரகாரமான வலி, மனசில் அவ்வளோ வலி, அது ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல் போகும்போது அந்த பெண் ஒரு பேயாக என்ன செய்கிறா? அப்போ தான் அவளுடைய சுயரூபம் வெளியே வந்து அந்த கோவையெல்லாம் எங்கே யார் மேலே அட்டாக் பண்ணுறது? யார் தான்? அப்போ இருக்கு உனக்கு பார்த்துக்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ உன் பாட்டுக்கு தின்னுட்டு வேலைக்கு தூங்கிட்டு இருக்கியா? அந்த எண்ணம் எப்போ தான் என்ன செய்யுது? அப்போ தான் என்ன செய்யும்? அந்த வேதனை எல்லாம் எங்கே வரும்? எடுத்ததுக்கெல்லாம் சண்டை, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. அப்போது ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ கூட ஹஸ்பண்ட் உணர மாட்டார் இவளுடைய வேதனை என்ன, மன வேதனை என்ன, சரீர வேதனை என்ன, எவ்வளோ தாங்கியிருக்கா அப்படிங்கிறத உணராமல் மற்றவங்கிட்ட போய் என்ன பேசுகிறா தெரியுமா, எப்படி எங்கள் அம்மாவை பேசுகிறா தெரியுமா, எல்லாரையும் பேசுகிறா தெரியுமா, இந்த வேதனை அதிகரிக்கும். வேதனை என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆண்கள் என்னைக்குமே அதை என்ன செய்கிற போகிறது கிடையாது, புரியறதில்ல. ஆனால் இந்த வேதனையை புரிஞ்சது யார் தான்? இயேசு சுவாமி மட்டும்தான். பெண்கள் அதனால தான் எங்கே ஓடி வந்துடுறாங்க. இயேசு சுவாமி பாதத்துக்கு ஆண்கள் வராததுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கு அந்த வேதனை புரிய போகிறது கிடையாது. எல்லா ஆலயங்களிலும் பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்காது.
பெண்களுக்கு அந்த வேதனையை. ஏன்னா நம்ம சமுதாயம் அப்படி தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கு, பழக்காட்டி வச்சிருக்கு. அப்படி தானே, இப்படி தான் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் நம்ம சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் இவன் வெளியே போய் சொன்னால் பாரு அந்த பையன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, அவனை போய் குறை சொல்கிறா பாரு, இவளாம் எப்படிப்பட்டவளாக இருப்பா, இப்படி தான் சமுதாயம் சொன்னோம். சப்போர்ட் என்ன செய்யாது, புரியாது. அந்த வேதனையை புரிந்தவர் இயேசு சுவாமி மட்டும்தான். அந்த ஆறுதல் எங்கே தான் கிடைக்கும்? கணவர்கிட்ட கிடைக்குதா ஆறுதல்? கிடைக்குதா? கிடைக்குதா? யுவர் வெரி லக்கி, யுவர் பிளஸ்ஸட். என் கணவர்கிட்ட எனக்கு அந்த ஆறுதல், என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறாரு, அது கிடைக்குதுன்னா அந்த கணவர் வந்து உண்மையிலே கடவுளுடைய பிள்ளை தான் உண்மையாகவே. அப்படி தானே? அப்போ சரியாக அவர் பேரண்ட்ஸ் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நல்ல முறையில் அவருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வசனத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நல்ல எண்ணங்கள் அவருக்கு இருக்குது, நல்ல குணம் இருக்குது. அதனால தான் அவரால் மனைவியை என்ன செய்ய முடியுது, அந்த மாதிரி பார்த்துக்க முடியுது. அந்த வேதனை நிமித்தமாகவே பெண்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. வேறு வழி இல்லை, வேறு யார்கிட்டையும் சொல்லியும் பிரயோஜனமே கிடையாது. இப்போ மதம் அப்படின்னாலே பெண்களை ஒரு அடிமையாக தான் பார்க்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. எல்லா மதத்துலேயுமே அப்படி தான். பெண்கள் வந்து கணவனுக்கு அடிமை, இப்படி தான் எல்லா மதமும் சொல்லுது. பெண்கள் கவர் பண்ணிக்கணும் ஒரு மதம் சொல்லுது. அப்போது சில சொல்லுவாங்க, உங்கள் கிறிஸ்தவ மதமும் இப்படி தான் சொல்லியிருக்கு, பெண்களை அடிமையாக தான் சொல்லுது. பெண்களுக்கு தானே நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்கு, நீ அப்படி இரு, இப்படி இரு, நீ மயிரை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி தான் பெண்களுக்கு தானே சொல்லியிருக்கு நிறைய அட்வைஸ். அது மாதிரி வம்ச வரலாறு அவனையும் பெற்றான், இவனை அவனையும் பெற்றான் போட்டிருக்கு. பெண்கள் பெண்கள் தானே கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க, அவங்க பெற போடலையே. அது போல் நீங்கள் திருமண ஆராதனையில் சொல்வீங்கல்ல, வாக்கு கொடுப்பீங்கல்ல, என்ன வாக்கு கொடுத்துருப்பீங்க எல்லாரும் பெண்கள்? புருஷனுக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். என்னை பேசிய 5வது அதிகாரத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் மதத்தில் வந்து இப்படி தானே பெண்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவ மதத்திலேயே பெண்களை ஒரு அடிமையாக தானே பார்த்துருக்குது. இப்படின்னு சிலர் வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஆதாரமாக எடுத்த வசனம் இருக்குதுல்ல, என்ன வசனம்? புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான். மனைவியோட இசைந்துரு, மிங்கிள் ஆயிரு, கனெக்ட் ஆயிரு. உன் மனைவியோட என்ன செஞ்சிரு, கனெக்ட் ஆயிரு. உன் மனைவி வந்து பலவீனமான பாண்டம், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்கள் மனைவியோட இசைந்திருக்கணும். வேதம் சொல்லுது. என் மனைவி அடிமையாக என்ன செய்யாதீங்க நினச்சிடாங்க. ஒரு நல்ல ஊழியக்காரர் தான், அவர் கூட இப்படி சொன்னார். எனக்கெலாம் வந்து மனைவி வந்து நாய்க்குட்டி மாதிரி தான், கூப்பிட்டா வாலாட்டிட்டு வரணும், எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுட்டு. இப்படி ஆண்களுடைய மனசுல இப்படி என்ன இருக்குதா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெண்கள் வந்து ஆண்கள் வந்து மனைவியை வந்து நேசிப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனாலும் எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை, பெரும்பாலான ஆண்கள் மனசில் மனைவியை ஒரு தாழ்வாக நினைக்கிற எண்ணம் கண்டிப்பாக என்ன செய்யுது இருக்கு. உண்மையா இல்லையா? என்னாச்சு? இருக்குதுல்ல, அப்படி தானே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லையா? இப்போ மனைவி எப்படினாலும் சரி சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ கொஞ்சம் ரொம்ப இடம் கொடுக்குறாத, தலை மேலே ஏறி என்ன செஞ்சுருவா அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா? பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சல பொண்டாட்டி பின்னாடியே போயிடாத சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா? இப்படி தானே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல கருத்துக்கள் என்னது கிடையாது. இதெல்லாம் சாத்தானுடைய கருத்துக்கள். இயேசு சுவாமி கற்றுக் கொடுக்குறது, நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுதான் உன் மனைவியோட நீ இசைந்து. எத்தனை பேரால் 100% இணைய முடியுது? அந்த மனைவிங்கிற ரெகக்னேஷன் கொடுக்குறதுக்கே டைம் எடுக்கும். ஷீ இஸ் மை வைஃப் அப்படிங்கிற ஒரு அது வந்து 100% எல்லா ஆண்களையும் சொல்லலை. இப்போ ஆண்கள் மாறி இருக்கிறாங்க, நிறைய மாறி இருக்கிறாங்க. அந்த மனைவிங்கிற ஒரு ரெகக்னேஷனே கிடைக்காது. இப்போது டிவோர்ஸ்க்குன்னு வர்றாங்கல்ல, பல பிரச்சனையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற பிரச்சனைகள் எல்லாமே வேறையாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரூட் காஸ் இந்த வசனத்தில் இதில் தான் இருக்கும். எப்படின்னா அவங்க இன்னும் இசையலை, கணவன் மனைவியால் இசையலை. அதனால் அதை சுற்றி தான் இவ்வளோ பிரச்சனை. ஒருவேளை கணவன் மனைவியாக இசைஞ்சிருந்தாங்கன்னா இந்த எல்லா பிரச்சனையும் ஏதாவது அவங்க தாக்குமா? ஒன்றுமே செய்யாது. மாமியார் குடும்பம் ஒன்றும் செய்யாது, நாத்தனார் குடும்பம் அந்த பெண்ணை ஒன்றுமே செய்யாது. காரணம் அந்த கணவன்
தீரவே கவுன்சிலிங் போய்கிட்டே தான் இருக்கும், அவங்க சேரவே மாட்டாங்க. அந்த மெயின் காரணம் அவங்க ஒன்றா இணையலை. அந்த நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் அந்த ஒன்றா இணைய வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பையன்கிட்ட வந்து நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. இல்லை இல்லை எங்கள் அம்மா வயசாகிட்டு அவங்கள நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லுவார். வயசானம்மா நான் எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவங்க ஒய்ஃப் ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் இவங்க ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்க, ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது இதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த பையன்கிட்ட இதை சொல்லி நீங்கள் உங்கள் மனைவியோடு சேருங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் யார் பக்கம் நில்லுங்க, யார் பக்கம் நிற்கணும் சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? அதுதான் கரெக்டு. ஏசப்பா சொன்னது தான் நான் சொல்கிறேன். யார் பக்கம் தான் நிற்கணும்? மனைவி பக்கம் தான் என்ன செய்யணும்? நிற்கணும். எத்தனை பேர் நிற்கிறீங்க? எப்போ பிரச்சனை வந்தாலும் மனைவி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் மனைவி பக்கம் நியாயம் இல்லையே, எங்கள் அம்மா பக்கம் தானே நியாயம் இருக்குது, நான் எப்படி மனைவி பக்கம் நிற்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ தான் வருது பாருங்க வெளியே. ஆமாம் தானே, அப்படி தானே. இதே போல் நீங்கள் பாருங்களேன், இப்போ மனைவிக்கும் நீங்கள் திருமணம் ஆன உடனே ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்களோட சிஸ்டர்ஸோட பிரதர்ஸோட அவங்க ஹாப்பியாக வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். அவங்களோட மாப்பிள்ளைன்னா அவரோட அக்கா தங்கச்சி கூட என்னென்னா எதுனாலும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்கள என்ன ஹெல்ப்னாலும் அப்பா அம்மாட்ட டேரெக்டாக பேச மாட்டாங்க, அவங்க தங்கச்சி மூலமாக அக்கா மூலமாக பேசியிருப்பாங்க. அது வேறு மாதிரி இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பு. இப்போ மேரேஜுன்னு வரும்போது ஒய்ஃப் உள்ள வராங்க, அப்படி தானே? வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குமா இல்லையா? பதிலே சொல்ல மாட்டேங்கிங்க. ஏன்? அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண ஆசை தானே எல்லாருக்கும், அப்படி தானே? என் அக்கா தங்கச்சி கூட நான் ஏற்கனவே இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. அது கண்டினியூ ஆயிருக்கா எல்லாருக்கும்? ஆயிருக்கா இல்லை, அப்படி தானே ஆயிருக்கு. சிலருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, அப்படி தானே? இப்போது மனைவி உள்ளே வந்துட்டாங்க. மனைவி என்ன நோக்கத்தோடு வருவாங்க அது உங்களுக்கு புரியுதா? திருமணமாகி மனைவி வருவாங்கல்ல, அவங்க என்ன மைண்ட் செட்டில் வருவாங்க? அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? ஆண்கள் நீங்கள் ஒரு 5 பேர் தான் வந்திருக்கிறீங்க, மற்ற ஆண்களுக்கு சொல்லியிருங்க இதெல்லாம் சரியா முடிஞ்சா. அவங்க என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னு அதை பற்றி யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் மேரேஜ் ஆகி போகும்போது என்ன நோக்கத்தில் போவீங்க? என்ன தோணும்? அப்பா மாதிரி இருக்கணும், வேற இந்த நோக்கமே தப்பாக இருக்க, வேற. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அடுத்தது இது ஒரு பிரச்சனை, சரியா? இப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை. அதாவது ஒரு பெண் வந்து எப்படி நினச்சிட்டு வருவாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் 100% எனக்கு தான் சொந்தமாக இருக்கணும். இந்த எண்ணம் கரெக்டாக தப்பா? கரெக்டு தானா? எல்லாருக்குமே கரெக்டு தானே அவங்க நினைக்கிறது? அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 50% அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு மீதி 50% ஷேர் ஆகிடும், அக்கா தங்கச்சி அம்மா இப்படி இருக்கும். ஆனால் இவங்க 100% அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க. சில ஆண்கள் 10% தான் கொடுத்துருப்பாங்க. சில ஆண்கள் அவங்கள ரொம்ப செல்ஃபிஷாக அவங்களுக்காக மட்டும்தான் மனைவியை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு 1% கூட ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆண்களும் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ 50% 75% ஒய்ஃபுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களாம் தெய்வம் தான். அந்த மாதிரி அப்படி இருந்தாலே லைஃப் நல்லா சந்தோஷமாக என்ன செஞ்சிருது, போயிடுது. இப்போ இந்த பெண்ணுக்கு 100% கிடைக்கல, ஹஸ்பண்டோட அன்பு 100% கிடைக்கல. அப்போது மைண்டு என்ன தோணுது, இந்த மீதி % எங்கே போகுது? எனக்கு 70 கொடுத்துருக்காரு, மீதி 30 எங்கே ஷேர் ஆகுது? எங்கே ஆகும்? அம்மா கிட்ட தானே, அவங்க அம்மாவாக இருக்கும், இல்லைன்னா அவங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது தான் இருக்கும். ஆனால் அவங்க உண்மையிலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்லா இதாக இருப்பாங்க.
அப்போது இவங்களுக்கு அந்த 30 நமக்கு வேணும், 100 வேணும், அப்படி தானே? 100 வேணும்ல, விட்டுடலாமா? ஒரு 20 25 போனால் போதும் விட்டுடலாமா? வேறு வழி இல்லாமல் விட்டவங்களும் இருக்காங்க. சரி 10 தான், சில பெண்களுக்கு 10% தான் இருக்கும், சரி போனால் போகுது அப்படின்னு வாழ்கிற பெண்களும் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து ஒன்றுமே ஒரு 0% இருந்தாலும் வாழ்ந்துருவாங்க. 0% வச்சே வாழ்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நம்ம என்னன்னு சொல்ல? கோழைகள்னு சொல்லவா? வீரப்பெண்கள்னு சொல்லவா? வீரப்பெண்கள் தான், உண்மையாகவே வீரமானவங்க தான். ஒரு இந்த ஆண்களை நம்பாமல் நீங்களாக நின்று உங்கள் பிள்ளைகளை வளர்த்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் வீரமான பெண்கள். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க இடத்துலமா 99 கிடைச்சாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுது. அந்த 1% கிடைக்கலன்னா கூட அவ்வளோதான், செத்தான், எனக்கு டிவோர்ஸ், அதெல்லாம் வாழ முடியாது. கொஞ்சம் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நானும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கொடுத்தா 100 கூட, இல்லைன்னா போய்கிட்டே. அப்படி இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, இதை ஒருவேளை அவங்களோட அறிவு, நல்ல அறிவு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த காலத்து பெண்கள் இப்படிலாம் யோசிச்சது கிடையாது. அவங்கள ஈஸியாக ஐஸ் வச்சு ஏமாற்றிடலாம். சரி, அதை அவன் உனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறான்ல மாதம் மாதம், அது போதும் அப்படின்னு சொன்னால் ஓகே ஓகே அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களை என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. எப்படி? நான் அவன் பர்த்டே ஞாபகம் வச்சுருக்கேன், அவன் ஏன் என் பர்த்டே ஞாபகம் வைக்கலை? இதெல்லாம் பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டை ஞாபகம் வச்சுருக்கேன், அவன் மறந்துட்டான். எனக்கு அவனுக்கு ஒரே மனசு தானே, அவன் ஏன் மறக்கணும்? அப்போ அவன் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலல்ல. இதெல்லாம் என்னது, ஒருவேளை அறிவு பெருத்துருச்சு, பிள்ளைங்களுக்கு அறிவு என்ன செஞ்சிச்சு, நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்காம விட்டுட்டோம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காமல் போயிருக்கும். பிள்ளைய டாக்டர் ஆகணும்னு நினைப்போம், அப்படி தானே? இதே கான்செப்டை ஃபேமிலிலையும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. இவங்க நல்லா வாழ்ந்திருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கொடுத்துருக்க மாட்டார், அவங்கள மதிச்சிருக்கவே மாட்டார், அந்த வேதனையை வெளியே காட்டாமல் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ இந்த பெண்கள் மனசில் என்ன தெரியுமா தெரியும், நான் என்னைய மாதிரி என் பிள்ளை நினச்சக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவள் நல்லா வாழணும். இவங்க ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, அவன் மதிக்கலையா, அவன் கூட வாழாத, வந்துரு, என்ன மாதிரி நினச்சியாத, கஷ்டப்படாத, வந்துரு. இப்படி சொல்கிற பெண்கள் இருக்கீங்களா? தப்பான அட்வைஸ், இது தப்பான எண்ணம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணம். தைரியமாக இருக்க கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி வார்த்தை சொன்னிச்சுல்ல, உன்னுடைய கற்புள்ள நடவடிக்கையை கண்டு கணவன் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். நான் முயற்சி பண்ணலை, என் கணவன் ரட்சிக்கப்படாமல் முயற்சி பண்ணலை, நீ எப்படி போ, நான் விட்டுட்டேன், நீ என்ன செய்ய, உனக்கு இந்த கணவரை கொடுத்துருக்காருல ஆண்டவர், உன்னுடைய கற்புள்ள நடக்கையை கொண்டு அவனை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்து அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? நிறைய தாய்கள் தான் இந்த தப்பை பண்ணுறாங்க. பெண்கள் டிவோர்ஸுக்கு காரணம் பெண்ணோட அம்மா தான். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, நீ அவங்க கூட வாழ வேண்டாம், வா நான் பார்த்துக்கிறேன், இப்படி சொல்லி கூட்டிகிட்டு வரதே பெண்ணோட அம்மாவாக தான் இருக்காங்க. காரணம், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இழந்திருக்காங்க. என் பிள்ளை அந்த இழப்பை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என் பிள்ளை அந்த இழப்பை அனுபவிக்கக்கூடாதுன்னா வசனம் என்ன சொல்லுது, உன்னுடைய கற்புள்ள நடவடிக்கையை கண்டு உன் புருஷன் என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ளே வரணும். அந்த வார்த்தையை தான் சொல்லு. எங்கேயாவது நீ டிவோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு சொல்லி கொடுத்துருக்கா வசனம்? அப்போ ஏன் பெண்கள் அந்த தப்பை பண்ணுறாங்க? அப்போ வார்த்தையை சரியாக என்ன செஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது சொல்லிக் கொடுங்க. நம்முடைய சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் தான். ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து பெண்கள் வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்களான்னு கேட்டால் நிறைய ஆண்கள், எப்பா சுதந்திரமா, இப்போ நாங்கள் தான் அடிமையாக இருக்கோம், அவங்க ரொம்ப ஓவராக போகிறாங்க, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க பசங்கிட்ட கேட்டால், பொம்பளை பிள்ளைங்க சேட்டை பண்ணால் என்ன சேட்டை பண்ணது தெரியுமா, என்ன வாய் பேசுது, டீச்சர் அடிக்கிறது இல்லை, நாங்கள் சும்மா இருந்தாலே போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, எங்களை வெளுத்துருவாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் சொல்லிட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இப்படி சின்ன பசங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன்ல, பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இது அவங்களுடைய மனசில் தான் அந்த விஷயமே இருக்குது. ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்போ சுதந்திரம் யார்கிட்ட தான் முதல்ல கிடைக்கும்? உலகமே சுதந்திரம் கொடுத்துரும். நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போகலாம், நீ பிடிச்சதை சாப்பிடலாம், நீ பிடிச்ச படிப்பை படிக்கலாம், நீ பிடிச்ச வேலையை பார்க்கலாம். இந்த உலகமே சுதந்திரம் கொடுத்துட்டு பெண்களுக்கு. ஆனால் மேரேஜுங்கிற ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது உங்கள் கணவன்கிட்ட உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா, எனக்கு 100% சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நீங்கள் கையை தூக்கினாலும் நான் நம்ப போகிறது கிடையாது. உண்மையான டேட்டாவே அது கிடையாது. ரிசர்ச்லேயே சொல்லுவாங்க, அந்த டாபிக் எடுத்து பண்ணாதீங்க, பெண்கள்
என்ன சொல்லுவாங்க, சேச்சா என் ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கிறாரு தெரியுமா, அவர் தங்கம் தெரியுமா, இப்படி தான் பெண்கள் சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து மதிச்சிருக்கவே மாட்டார், வீட்டில் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்கிறத அவங்க அட்வான்டேஜாக என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு இப்படி தான் ஏமாற்று வேலை நடக்குது. இதனால தான் இந்த தாய் வந்து அவங்க இழந்ததை பிள்ளைக்கு தப்பாக கற்றுக் கொடுக்குறனால இப்போ வந்து டிவோர்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு இப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து என்ன செய்யாது, இப்போ நடக்காது. அதுக்கு பதிலாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து திருத்துறதுக்கான வழி அவங்க என்ன செய்வாங்க, செஞ்சுருப்பாங்கல்ல. நம்ம இப்படி தானே சொல்லிக் கொடுக்கணும். உன்னுடைய கற்புள்ள நடவடிக்கையை பார்த்து உன் கணவன் ரட்சிக்கப்படணும் தானே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்துருந்தோன்னா அந்த முயற்சி தானே அவங்க எடுப்பாங்க. நம்ம அப்படி சொல்லி கொடுக்காதனால தான் நீ கஷ்டப்படாத, நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், ஒருத்தருடைய கஷ்டப்படுத்தினாங்கன்னா அந்த இடத்துல இருந்து விலகி வந்து இப்படி சொல்லி கொடுக்குறனால தான் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஈஸியாக தைரியமாக என் பேரண்ட்ஸே எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்போ டிவோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, வந்துருந்தாங்க. அப்போ நம்ம செய்கிறது தப்பு தானே, அப்படி தானே? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆண் பிள்ளைகளுக்கும் நம்ம இதை வந்து என்ன செஞ்சு கொடுக்கணும், உன் மனைவியோடு இசைந்துரு. திருமணத்தின் மூலமாக இது எந்த பேரண்ட்ஸாக சொல்லிக் கொடுத்தாங்களா, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா, நீங்கள் மேரேஜ் ஆனோன்னே நீ உன் மனைவியோடு இசைஞ்சிருப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா, தகப்பனையும் தாயை விட்டுருப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? இங்கே பாரு, இங்கே பின்னாடி போயிடாத, தாய் தகப்பனை என்ன செஞ்சிடாத, மறந்துடாது, இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க. வசனத்துக்கு மாறாதானே என்ன செஞ்சு கொடுத்தாங்க, சொல்லிவிட்டு. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, என் அப்பா மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஃபேமிலியில் யாரெல்லாம் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. இதுதானே ஒரு ஃபேமிலி. இதுதான் ஒரு ரவுண்டு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு ரவுண்டு, அது யாருன்னா பெண்ணோட ஃபேமிலி இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ரவுண்டு இருக்காங்க, இது யார், மாப்பிள்ளையோட ஃபேமிலி. இப்படி ஒரு 3 ரவுண்டு இருக்குது. இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீ உன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்துரு. ஆனால் பெரும்பாலும் இந்த பெண்கள் ஒரு கை அங்கே வச்சுக்கிடுவாங்க, ஒரு கை இங்கே ஃபேமிலியில் இருக்கும், ஒரு கை அவங்க ஃபேமிலியில் இருக்கும். ஆண்களும் ஒரு கை இங்கே ஃபேமிலியில் இருக்கும், ஒரு கை அங்கே இருக்கும். இந்த கையை விட்டுரு, அதெல்லாம் விட முடியாது. 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டோம். இப்படி தான் நாங்கள் என்ன செய்வோம், பிடிச்சிக்கிட்டு இருப்போம், இப்படியே நாங்கள் வாழ்வோம். இதுதான் என்னது பிரச்சனை. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீ விடணும். இதை விட்டாச்சுன்னா தான் நீங்கள் ஒன்றா இணைஞ்சாதான் உங்கள் பேரண்ட்ஸை உங்களால் என்ன செய்ய முடியும், நல்லா பார்த்துக்கிட முடியும். நீங்கள் இப்படி இருப்பீங்கல்ல, கடைசியில் என்ன தெரியுமா ஆகும், உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நல்லா பார்க்க மாட்டீங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் மனைவியோட இசைந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் மனைவி உங்களோட சேர்ந்து உங்கள் அம்மாவை நல்லா பார்ப்பாங்க, உங்களை விட நல்லா பார்ப்பாங்க. அந்த ரெகக்னேஷனுக்காக தான் பெண்கள் என்ன செய்கிறாங்க, எப்போவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் வந்து என்னென்னா அவங்க அக்காவோட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பையன் எல்லாத்தையுமே அவங்க அக்கா கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், என்ன அட்வைஸ்னாலும் அக்கா கிட்ட தான் கேட்பான். அவங்க அக்கா வந்து இவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கனால தம்பிக்கு என்ன பிடிக்கும், தம்பி எப்படி செஞ்சால் நல்லா இருப்பான், அதுதான் அவங்க அக்காவோட எண்ணமே. இப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆனோடனே அந்த பொண்ணுக்கு என்ன தோணுது, அவங்க அக்கா நல்லது தான் பண்ணுறாங்க, ஆனால் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன் தெரியுமா, அந்த அன்பு கொஞ்சம் அங்கே ஷேர் ஆகுது. இதை எப்படி தெரியுமா வெளிப்படுத்துவாங்க, நடந்திருக்கும், உங்கள் எல்லார் வீட்லேயுமே நடந்திருக்கும். எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா, சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. எப்படி வெளிப்படுத்துவாங்க சொல்லுங்கள், அந்த அக்காவை ஏதாவது ஒன்று குறை சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா, அப்படிலாம் நடந்திருக்கா உங்கள் வீட்டில்? உங்களோட அக்காவையாவது தங்கச்சியாவது குறை சொல்லியிருக்கிறாங்களா? இல்லைன்னா ஒருவேளை உங்கள் அம்மா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் அம்மாவை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று உங்கள் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவீங்க, அப்படி தானே? சண்டை போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபும் இடையில் ஒரு கேப் உருவாகும். அப்போது ஒய்ஃப் என்ன நினைப்பாங்கன்னா, இவரோட அன்பை நமக்கு ஃபுல்லாக தர மாட்டேக்காரு, அந்த சைடில் தான் சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. கொஞ்சம் கேப்பாக சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என் அக்கா அப்படி பண்ணாலா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட போய் என்ன செஞ்சுருவாங்க, நீ எப்படி இப்படிலாம் கேட்கலாம், சண்டை போடுவாங்க. என்ன ஆகும், அந்த அக்காவுக்கும் இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கேப் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் கூட நீங்கள் நல்லா பேச முடியுமா, பழையபடி பேச முடியாது. என்ன பயம் தெரியுமா, நம்ம ஒய்ஃபு சண்டை போட்டுருவா. இந்த பயத்திலே ஒய்ஃபு கூடயும் அன்பாக வாழ முடியாது, அக்காவுடைய அன்பும் போச்சு. இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள்
இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒய்ஃப் வந்து உங்களுடைய சகோதரியை பற்றி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா உங்கள் அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய 100% லவ்வில் கொஞ்சம் % இவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதை டேரெக்டாக கேட்க தெரியாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை புரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு என்ன செய்யணும், ஞானம் வேணும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இங்கே பாருமா, என் அக்காவை எனக்கு ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும். அவள் இப்படிலாம் என்கிட்ட பாசமாக இருந்திருக்கா, சின்ன பிள்ளைல இப்படிலாம் நாங்கள் இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட ஒனியை தான் எனக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். இதை சொல்லிட்டீங்கன்னா அவங்க திரும்ப உங்கள் மேலே என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை வந்துடும். இல்லை இல்லை, என் ஹஸ்பண்ட் அவங்கள விட என்ன தான் அன்பு வச்சுருக்காங்க, அந்த அன்பு எனக்கு தான் நிறையா வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். நான் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ வந்து வாயை திறந்து சொல்லணும். சரியா? ஏசப்பாலாம் வாயை திறந்து தான் சொன்னார் எல்லா விஷயத்தையும். வாயை திறந்து இங்கே பாரு, 100% நீ தான் எனக்கு, 100% லவ் யாருக்கு தான், உனக்கு தான் இப்படிங்கிறத நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு நாளும் உங்கள் அக்கா மேலே பொறாம பிடிக்க மாட்டாங்க. உங்கள் அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க. உங்கள் அம்மா உண்மையிலே கொடுமைப்படுத்திருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்களே, சும்மா இருங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க, அவங்க வயசானாங்க, அதனால என்ன அப்படி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த 100% லவ் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு. ஆனால் அது குறையாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லது பண்ணாலும் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. திருமண வாழ்க்கை என்ன செய்யாது, கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. உள்ள ஒரு 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 வெச்சுதான் இருக்கும். சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் ரொம்ப தனிமையாக உணர்றேன், எனக்கு ரொம்ப லோன்லினஸ் இருக்குது, நான் ஏதோ வாழ்க்கையில் தோற்று போனதான் நான் உணர்றேன். அது என்னன்னு சொல்ல தெரியாது. அந்த ஹஸ்பண்டுடைய லவ் 100% கிடைக்கலன்னா இப்படி தான் அவங்க மனசில் என்ன செய்யும், ஃபீலிங்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கவலையை உண்டாக்கும். கவலையை உண்டாக்கி டிப்ரெஷன் வரைக்கும் கூட என்ன செய்யும், போகும். இப்போ உங்கள் குடும்பத்தில் கூட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, உங்கள் மனசில் சமாதானம், கம்ஃபர்டபுளாக இல்லை திருமண வாழ்க்கை, ஆனாலும் நல்ல ட்ரெஸ் போட்டு வரேன், நல்ல காரில் வரேன், நல்ல எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக. ஆனால் அந்த உள்ளத்தில் அந்த வெச்சிட என்ன செஞ்சுட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். சே நமக்கு கிடைக்கலையே, நம்ம இழந்துட்டோமே, இது நமக்கு நம்ம கிடைக்க வாய்ப்பே அப்படி தானே. திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு பரிசுத்தமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை சரண்டர் பண்ணுறோம்ல. எனக்கு ஆண்டவரே நீர் தான் எனக்கு தஞ்சம், நான் வந்து உங்ககிட்ட என்னை டோட்டலாக நான் ஒன்றுமே கிடையாது, நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சரண்டர் ஆகணும். அப்படி தானே. திருமணத்தில் கூட அந்த சரண்டர் மூலமாக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகுது. கணவன் மனைவி கிட்ட சரண்டர் ஆகிறது, மனைவி டோட்டல் சரண்டர், நான் ஒன்றுமே கிடையாது, என்னையே நான் உனக்கு என்ன செய்கிறேன், சரண்டர் பண்ணுறேங்கிற அந்த சரண்டரில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எவ்வளோ பரிசுத்தமானது, அதை ஷேர் பண்ண முடியாது அடுத்தவங்க கிட்ட. அப்படி தானே. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு முறை தான் வாழ்க்கையில் அது நடக்க போகுது. அப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது அவன் வந்து நம்மளை வந்து மதிக்கவே இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய காயத்தை உண்டு பண்ணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உனக்காக நான் என்னையே சரண்டர் பண்ணேன்ல, நீ என்ன மதிக்கலையே, மற்றவங்ககிட்டலாம் நல்லா பேசுகிற, ஆனால் என்ன வந்து இக்னோர் பண்ணுறியே, அது எவ்வளோ வேதனை உண்டாகும். அது பரிசுத்த குலைச்சல். நம்ம என்ன செய்யக்கூடாது, திருமணத்தை ஆக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். பயபக்தியோடு நம்ம என்ன செய்யணும், திருமண வாழ்க்கையை வாழணும். அதுக்கு நம்ம ஒன்றா இசைஞ்சாதான் அது என்ன செய்ய முடியும். இப்போ திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு இது சால்வ் ஆகிட்டனால எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், டைம் ஆனனால. உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. 15 வயசு 16 வயசில் டிப்ரெஷன் சொல்லிட்டு கவுன்சிலிங்காக வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புது காலேஜ் மாற்றணும், புது கோர்ஸ் படிக்க வச்சோம், ஒருவேளை அதனால தான் டிப்ரெஷன் ஆகிட்டா என்னன்னு தெரியல, புது ஸ்கூல் மாற்றணும், என்னன்னு தெரியல, டிப்ரெஷன் ரொம்ப கோவப்படுதாங்க, எரிஞ்சு விடுறாங்க, பொருட்களெல்லாம் தூக்கி உடைக்கிறாங்க. இப்படிலாம் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ அந்த வயசு போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இப்படி என் குழந்தை நடந்துக்கிடுது, இதை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, படிப்பு எல்லாம் போயிடும், காலேஜ்லேருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, மெடிசன் கொடுப்பாங்க. இன்னும் ரொம்ப எப்போ திரும்ப வருவாங்க, கவுன்சிலிங் வரும்போது. அது பைத்தியங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது தான் வருவாங்க, அப்போ கொண்டுட்டு வருவாங்க. ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, இதை கண்டுபிடிக்க தெரியாது பேரண்ட்ஸ்க்கே. பிள்ளைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கே என்ன தெரியறதில்ல. அப்போது இதெல்லாம் இந்த பிரச்சனையோட பிள்ளைங்க நிறைய பேர் இப்போ வராங்க கவுன்சிலிங். நல்ல ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க கிளாஸ் டாப்பர்ஸ் வராங்க. அப்போ ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சொல்கிற ரீசன் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் ரீசன் இதுதான்.
நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். இது ரீசன். அவங்க பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததை மட்டும்தான் நான் யோசித்து பார்ப்பேன். அவங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த குழந்தைய அஃபெக்ட் ஆகி அடலசன்ட் ஸ்டேஜில் வரும்போது அது டிப்ரெஷனுக்குள்ளே என்ன செய்யுது போகுது. அப்போ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் உங்களுக்குள்ளே சரியில்லை, எனக்குள்ளே அந்த ஒரு வேதனையோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, இப்போ வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம டயசிஸில். ஆரம்பத்திலே நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க, நீங்கள் நேரில் வந்து கூட கவுன்சிலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோன்லேயே என்ன செய்யலாம் கவுன்சிலிங். இது வந்து வெக்கம் கிடையாது. ஆனால் ரொம்ப சிவியராகி அது உங்கள் ஃபேமிலியே டோட்டல் டேமேஜ் ஆக்கிடுது. திரும்ப நீங்கள் மேரேஜின் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப பிரச்சனை. அது பிரச்சனை அதிகமாக இந்த சமுதாயமே எப்படி மாறிட்டு இருக்கு, ரொம்ப மோசமான ஒரு கிரிமினல்ஸ் நிறைய பேர் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்டிஷனுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. ஆரம்பத்திலே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்கள் காண்டாக்ட் நம்பர் வாங்கி காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய சைக்காலஜியில் படித்தவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்திலே கவுன்சிலிங் பெற்றாச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக என்ன செஞ்சலாம். குழந்தைங்களை பாதிக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த குடும்ப பிரச்சனை வருது. எதனால் அது வருது அப்படின்னா, அந்த குடும்ப பிரச்சனை வருது பார்த்தீங்களா. அப்போது நம்ம வந்து ஏசப்பாவோட, நான் முதல்ல கேட்டேன், ஏசப்பாவோட அன்பு யாருக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஏசப்பாவோட சமாதானம் யாருக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு நான் முதல்ல கேட்டேன். அது எதற்காக நான் கேட்டேன் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த அன்பு நிறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவோம். நம்மளை அறியாமலே என்ன செய்வோம், பாஸ் பண்ணுவோம். நமக்கே தெரியாது. நம்மகிட்ட பேசுகிறவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட பேசினா அன்பு நமக்கு கிடைக்குது, இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிரச்சனையை சொல்லும் போது நம்ம வந்து அதெல்லாம் கவலைப்படாங்க, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்கு அந்த சமாதானம் டக்குன்னு கிடைக்கும். நம்மளை அறியாமல் பேசியிருப்போம். அது நம்ம மனசுக்குள்ளே நிறைஞ்சாதான் அது வரும். ஆனால் இந்த பிரச்சனைகளினால மன அழுத்தம் நிறைஞ்சி இதை வந்து என்ன ஷேர் பண்ண முடியாது. என்ன திரும்ப பண்ணுறாங்க, தாய் என்ன திரும்ப பண்ணுறாங்க, குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும், இங்கே பாருடா உங்கள் அப்பா பாருடா இப்படிலாம் பண்ணுறாரு, தாத்தா பாரு இப்படிலாம் பண்ணுறாங்க, பாட்டி இப்படிலாம் குடும்பப்படுத்துகிறாங்க, அம்மாவால் தாங்க முடியல. இவங்களை அறியாமல் இந்த கவலைகளை பாஸ் பண்ணுவாங்க. எதை பாஸ் பண்ணுவாங்க குழந்தைக்கு, எதை பாஸ் பண்ணுறாங்க பெண்கள், கவலையை பாஸ் பண்ணுறாங்க. அது நல்லதா கெட்டதா, நம்ம அது குழந்தை தானே நினச்சிட்டு இருப்போம். அந்த சின்ன மூளையில் அது எவ்வளோ ப்ரெஷர் போட்டிருப்போன்னு நமக்கு தெரியாது. எப்போ தெரியும் தெரியுமா, அது பைத்தியம்னு வந்து நிற்கும் பாருங்கள், கண்ணீர் வடிப்பாங்க. என் பிள்ளைய நான் எப்படி ஆக்கிட்டேனா, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக யூஸ் பண்ணுறது குழந்தைய அறியாமல் செய்கிறது தான். கவலையை என்றைக்கும் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடாதீங்க, குடும்ப பிரச்சனையில் பாஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பிரச்சனையா உங்கள் குழந்தைகிட்ட அதெல்லாம் ஒன்றுலடா, நம்ம கூட யார் இருக்கா, ஏசப்பா இருக்காரு, தாத்தா பாட்டிக்கிற ஜோன்னுடா, அப்பாவுக்கா ஜோன்னு, அப்பா நம்ம நல்லா நேசிக்கிட்டோம், அப்பா குடிக்கக்கூடாது, நீ ஜோன்னு, நமக்கு கண்டிப்பாக விடுதலை. ஏசப்பா நம்ம கூட இருக்கனால நம்ம என்ன செஞ்சுருவோம், ஜெயிச்சிருவோம். அந்த பாசிட்டிவான இதை நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை நல்ல அநேகருக்கு பயனுள்ள பிள்ளையாக இருக்கும். ஆனால் உங்கள் கவலையை மட்டும் பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க ஒரு நாளும். உங்கள் வேதனைகளை அது கண்டிப்பாக தாயினுடைய மனசோடு தான் அப்படி பாஸ் ஆகும் குழந்தைக்கு. அதை இறக்கியே என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. இப்போ சொன்ன கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிரோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.